கடந்த 1999ஆம் ஆண்டு விஜய் சங்கீதா திருமணம் நடைபெற்று தற்போது 27 வருடங்களுக்கு மேலாக ஆகி தற்போது விவாகரத்து கேட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குங்க ஸ்ரீராம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் அவருக்கு கடந்த 1999ஆம் ஆண்டு விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய உறவினர் என்ற முறையில் சங்கீதாவிற்கும் திருமணம் நடைபெற்று அவர்களுக்கும் குழந்தையும் இருக்குது. அவர் மகன் கூட தற்போது புரொடியூசராக சினிமாவில் பிரபல தயாரிப்பாளராகவும் மாறியிருக்கிறார். அவருக்கு கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இந்த இருவரும் இந்த திருமணம் ஆகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தக்கூடிய சூழ்நிலையில் சில ஆண்டுகளாக அவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதன் பின்பாக விஜய் அந்த உச்ச நட்சத்திரமாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்து பல சாதனைகளையும் படைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தாவேகா கட்சி அந்த மக்கள் மன்றமாக தொடங்கி அதன் பின்பாக தாவேகா கட்சி உருவாக்கப்பட்டு தற்போது 3ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இந்த 3ஆம் ஆண்டில் அவருக்கு பல்வேறு சட்ட சிக்கல்கள் வந்திருந்தாலும் அந்த கரூர் சம்பவம் தொடர்ந்து அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான பல்வேறு சட்ட சிக்கல்கள், அதே போன்று 5000 பேர் தான் கூட வேண்டும், இது போன்ற பல்வேறு நிபந்தனைகளும் சமூக வலைத்தளங்கள் அவருக்கு எதிராகவும் ஆதரவாகவும் வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தாவேகாவுடைய தலைவர் விஜய் இருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த 27 ஆண்டுகளில் விஜயும் சங்கீதாவும் திருமணம் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மகனும் இருக்கிறார். இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையை அவர் பிரபல திரைப்பட இயக்குநராகவும் இருந்து வருகிறார். நடிகர் விஜய் அவருடைய மனைவி தற்போது சங்கீதா அவர்கள் அந்த விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதன் காரணமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொண்ட சூழ்நிலையில் தன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டதன் காரணமாக அது ஒரு புறம் அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இருக்கிறது. இருப்பினும் இந்த வழக்கறிஞர் மூலமாகத்தான் நடிகருடைய விஜய் அவருடைய மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த விசாரணை என்பது மார்ச் மாதத்தில் தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வழக்கு விசாரணைக்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாக தாக்கல் செய்திருக்க வேண்டும். கடந்த 7ஆம் தேதியே இந்த மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். அந்த நீதிமன்றத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய மனுவும் விரைவாக எடுப்பதற்காக இருக்கும் என அவருடைய வழக்கறிஞர்கள் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இந்த திருமணம் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் குடும்ப மன வருத்தத்தின் காரணமாக பிரிந்ததாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நடிகர் விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இந்த விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது வழக்கு விசாரணை மார்ச் மாதம் வர இருக்கிறது.